திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சிந்தை மகிழ வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணர வேண்டுமேயானால் முதல் நாள் நீங்கள் உறங்கச் செல்லுகின்ற பொழுதே நல்ல சிந்தனையோடு நீங்கள் உறங்கச் செல்லுதல் வேண்டும். அப்படி உறங்குகின்ற பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்றால், நமசிவாய என்ற மந்திரம். அற்புதமான மந்திரம். அந்த நமச்சிவாய என்ற மந்திரமானது விடியற்காலையிலே உங்கள் காதிலே வந்து ஒலிக்கும், செந்தமிழ் தேன் என ஒலிக்கும். அப்படி ஒலிக்கின்ற அந்த நமச்சிவாய என்ற மந்திரத்தை நீங்கள் நாள்தோறும் சொல்லுதல் வேண்டும். அப்படி சொல்லுவீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதையே பேச, நல்லதையே செய்ய முற்படுவீர்கள். அடியார் பெருமக்களே, நமச்சிவாய சொல்லுங்கள், நலம் வள பெறுங்கள், வளமாக நலமாக வாழுங்கள், கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்பெருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 4ஆம் திருமுறையிலிருந்து 4வது பாடலை நாம் பெருமான் முன்னிலையிலே சிந்திப்போம். 4வது பாடல். துடிக்கின்ற பாம்பரை ஆர்த்து, துடிக்கின்ற பாம்பரை பராம்பு அறை ஆர்த்து துளங்கா மதி அணிந்து முடித்தொண்டர் முனிவர் பணி செய்வதேயும் அன்றி பொடிக்கொண்டு பூசி புதை புகுந்து புகுந்தொண்டர் பாதம் பொறுத்த பொற்பால் அடித்தொண்ட அந்தி அடித்தொண்டன் நந்தியின்பால் உள்ளரும் அமுதனுக்கே ஆரூர் அமுதனுக்கே. துள்ளுகின்ற பாம்பினை இடுப்பிலே இருகச் சுற்றி இருக்கிறார் நம்பெருமான். அப்படி நிலை கலங்காத பிறையை சூடியிருக்கிறார். மேம்பட்ட தொண்டர்களாகி முனிவர்கள் திருத்தொண்டுகளை செய்வதோடு அன்றி திருநீற்றை பூசி வந்து சேரும் அடியவர்களுடைய திருவடிகளை தன் தலைமேல் கொள்ளும் அழகினோடு கீழான தொண்டன் என்று சொல்லிக் கொள்கின்ற நம்பி நந்தியும் ஆரூரில் அமுதம் போன்று உள்ள பெருமானுக்கு சிறப்பான தொண்டுகளை செய்யும் அடியனாக உள்ளான். திருச்சிற்றம்பலம். முனிவர்னு சொன்ன அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை கொண்டு ஒழுகலான் என்று திருவள்ளுவர் சொன்னார். அந்த முனிவர் பல திறத்தவர்கள். அவர்கள் ஒரு திறத்தார் சிவரூபம் பெற்று உடையராய் உருத்திர பல்கணத்தர் ஆவர். அவரையே துடிக்கின்ற பாம்பு அறையில் ஆர்த்து துளங்கா மதி அணிந்து முடித்தொண்டராகி என்று கூறினார். எனவே அமுதனுக்கு உள்ளது பணி செய்தோம். திருத்தொண்டர் அலையார் திருவடியை பொறுத்த பொற்புடைய தொண்டர் திருவருள் திரு வெண்பொடி
கொண்டு பூசி புகும் தொண்டர்களுடைய திருப்பாதங்களை முடிமேல் சூடிய பொருத்த பொலிவினாலே அடித்தொண்டன் என்று காரணப் பெயராகும். நந்தி என்பான். நந்தி என்று சிறப்பித்து கூறப்பெறுவான். ஆரமுதனுக்கு முனிவர் முடித்தொண்டராகி பணி செய்வதேயும் அன்றி அடித்தொண்டன் நந்தி என்றும் உரைப்பார். திருச்சிற்றம்பலம். எனவே அந்த நம்பி என்பது இங்கே என்னன்னா, நம்பி நந்தியடிகள் என ஓதுவாரையே குறித்த ஒரு திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாரூர் பூங்கோயில் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமல்ந்த ரசே போற்றி, சீரார் பெருந்திருவையாரா போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.